ஆனா அந்த 5 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இல்லையா அது ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா நம்ம கேரக்டர் கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும் சீசன் 1ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கும். கரெக்ட். பட் நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா டீம் வந்து நம்மள மறக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். ஆமா. அண்ட் 2க்கு நீங்க போறீங்க அப்படின்ற நியூஸ் எப்படி உங்களுக்கு வந்தது? அது வந்து என்னன்னா லைக் அது வரைக்கும் இப்ப 2 வந்து ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா, ஏன்னா வந்து திடீர்னு பார்த்தா எதிர்நீச்சல் முடிஞ்சிருச்சுன்னு வேற சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து ஒரு சரியான ஒரு காமெடிலாம் நடந்திருக்கு. என்னன்னா வந்து எதிர்நீச்சல் 1ல வந்து அந்த 5 days இந்த வந்து பாத்தீங்களா, சோ அந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ அப்புறம் தான் டெலிகாஸ்ட் ஆகும் இல்லையா, ஒண்ணு டெலிகாஸ்ட் ஆக போயிட்டே இருக்குச்சு. நம்மளோட ஃபேஸ் வந்து பாத்துட்டே இருக்காங்க. ஏன்னா சார் எப்பவுமே ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா வெறும் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாரு. ஒரு எங்கேயாவது ஒரு பிளாட்ல கரெக்டான நேரம் பார்த்து ஒரு பிளேஸ் பண்ணி டக்குன்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றச்சு, அப்பதான் அந்த கேரக்டருக்கும் பூஸ்ட் ஆகும். ஸோ அது பண்ணிட்டு இருக்கச்சே வந்து அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. எங்க போனாலும் நீங்க முன்னே இல்லை கொலை பண்ண சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஒரு 5 days அப்புறமா அந்த டெலிகாஸ்டும் ஒரு 1 week 1.5 week டெலிகாஸ்டும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா வந்து முல்லைன்னு ஸோ 2 weeks அப்புறமா வந்து நம்மளுக்கு டெலிகாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் சார் நான் முல்லை சார் பைத்தியக்காரன் அவன ரோட்ல சுத்திட்டு இருக்கான் பாரு அந்த கொஞ்ச நாள் அந்த ஒரு இது இருக்கும்ல, சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா பட் கிட்டத்தட்ட ஆனா ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. அப்புறமா அந்த 2 வந்து என்னன்னா நான் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சாருக்கு நான் பண்ற வீடியோஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு பதிவு பண்ணிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அந்த வீடியோ கடனேன்னு பார்த்து தொலைப்பாரு. பாவம் என்னத்த பண்றது அப்படின்னு. ஆனா ரிப்ளை எல்லாம் போட மாட்டாரு, ஆனா பாப்பாரு.